தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் இன்று நீதிமன்றத்துக்கு சென்ற மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான வழக்கு இனி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. சரி, இந்த வழக்கு சம்பந்தமாக சில மேலதிகமான முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதோட இந்த வழக்கு சம்பந்தமாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பக்க விளக்கத்தையும் தன்னுடைய பக்க நியாயத்தையும் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த விளக்கத்தில் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழக்கு தனியே டாக்டருக்கு எதிராக மட்டுமில்லாமல் தங்கை கௌசல்யாவுக்கு எதிராகவும் சட்டத்தரணி கௌசல்யாவுக்கு எதிராகவும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தங்கை கௌசல்யா செய்த குற்றம் என்னென்று சொல்லி தெரியல. அவ சும்மா கூட போனது மட்டும்தான். ஏன் கூட போனவான்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, ஒரு பிரத்யேக செயலாளர் என்ற அடிப்படையில் அவ கூட போனவா. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்கிற சந்திப்புகள் நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே தங்கை கௌசல்யாவும் கூட போவாயின்னு சொன்னால் அவ பர்சனல் செக்ரட்டரி என்றபடியால் அப்போ அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு மருத்துவமனைக்கு போயிருக்கணும் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு. அப்படி போன குற்றத்துக்காக அவாக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அல்லது நியாயமான ஒரு விஷயமோ இல்லை. முதல்ல மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கே ஒரு பொய் வழக்கு. அதிலேயே உண்மைகள் இல்லை, அதிலேயே நிறைய விஷயங்கள் சோடிக்கப்பட்டிருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், முதல்ல என்ன விரட்டினவர், அச்சுறுத்தினவர், கடமைக்கு இடையூறு விளைவிச்சவர், அனுமதி இல்லாமல் உள்ளுக்க நுழைஞ்சவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இப்போ அனுமதி இல்லாமல் உள்ளுக்க நுழைஞ்சவர் தான் சொல்லப்படுது. அதை எல்லாரும் சொன்னவே, என்னதான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சந்திக்க போய்க்குள்ள அனுமதி எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இந்த தவளையின் தன் வாயால் கெடும் என்று சொல்ற மாதிரி மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களே இன்னும் ஒரு இடத்துல, அதாவது டிசிசி மீட்டிங் நடந்த யாழ்ப்பாணத்தில், அதில் வச்சு சொல்லியிருக்கார், என்ன யாரும் சந்திக்கலாம், எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு 15 நுழைவாயில் இருக்குது, எனவே எல்லோரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் என்று சொல்லி. அப்ப என்ன அன்றைக்கு சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் பெறையலாது, முன் அனுமதி இல்லாமல் யாரும் பெறலான்னு சொல்லி, பிறகு சொல்றீங்க யாரெண்டாலும் பெறலாம் சந்திக்கலாம் என்று சொல்லி. அப்ப அது என்னவாய் இது என்னவாய்? ஓமோ இல்லையோ? அப்படி ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? என்ன சொல்லியிருக்கார் டாக்டர் சத்தியமூர்த்தி என்றதை நீங்களே கேளுங்க. யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். இப்போ எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, முன்னுக்கே சொல்லி போட்டு தான் போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இருக்கிற 15 நுழைவாயிலுக்குள்ள ஏதாவது ஒன்றுக்குள்ளார நுழைஞ்சு போய் சந்திக்கலாம். சந்திச்சு கதைக்கணும் அப்படி என்று சொன்னால் அவருக்கு சார்பாக கதைக்கணும். போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு ஐயா எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களான்னு சொல்லி இப்படி தான் கதைக்கணுமே தவிர, நீங்கள் 170 பேரை வேலைக்கு வச்சுக்கிறீங்களாம், சம்பளம் இல்லாமல் வேலைக்கு வச்சுக்கிறீங்களாம், 3 வருஷமாக அவைய ரத்தத்தை போட்டு உறிஞ்சிறீங்களாம் என்று கேட்டால் கோபம் இருந்தானே. எனவே சந்திக்க போகிறது பிரச்சனை இல்லை, இங்கே அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையான்றது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்றது தான் பிரச்சனை. நீங்கள் போயிட்டு டாக்டர் நாங்கள் உங்களுடைய நலன்புரி சங்கத்துக்கு கொஞ்சம் நிதி உதவி செய்யலாம்னு வந்துக்கிறோம்னு சொன்னால், அப்போ சொல்லுவார் அப்பாயின்மெண்ட்லாம் வந்துட்டு வெளியில் போகணும்னு சொல்லி. அப்போ பிடிச்சி செக்யூரிட்டி கார்டுகிட்ட சொல்லுவார், ஆளை பிடிச்சி வெளியில் விடு, போனதுக்கு அங்கால வையண்டு சொல்ல மாட்டேனோம். காசு தாரம் உங்களுடைய நலன்புரி சங்கத்துக்கு நீங்கள் கண் மருத்துவமனை கட்ட போகிறீங்களாம், அதுக்கு நாங்கள் நிதி உதவி செய்ய வந்துக்கிறோம்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, முன் அனுமதி தேவையில்லை, செக்யூரிட்டி காட்டின டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, போலீஸுக்கு கால் பண்ண மாட்டினோம், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் போயிட்டு 170 பேருக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்களாம், சம்பளம் இல்லையாமே, அநியாயம் நடக்குதாமேன்னு கேட்டால் பிரச்சனை. அதை விட டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறதான நீதிமன்றத்துக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருக்காரு என்னென்னு சொன்னால், தானும் கௌசல்யாவும் போவைக்குள்ளே அங்கே செக்யூரிட்டி கார்டு இருப்பினு தானே முன்னுக்கு, அப்போ அவையில் கேட்பினு தானே என்ன அலுவல் டாக்டர் என்று சொல்லி. அப்போ தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்துக்கிறேன், இன்ன விஷயமா கதைக்க போகிறேன்னு சொல்லி. அப்படி இவர் செக்யூரிட்டி கார்டோட கதைச்சு கொண்டு கேட்குள்ள அங்கால கண்ணாடி ஜன்னலுக்கு அங்கால உள்ளுக்குள்ளே டாக்டர் சத்தியமூர்த்தி தெரிந்தானே வெளியில் யார் நிற்கணும்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் குறுக்க கண்ணாடி தான் இருக்குது. அப்போ அங்கே இருந்து இவர் கை காட்டியிருக்கார், சைகை காட்டியிருக்கார் உள்ளுக்க வர சொல்லி. ஆகவே அனுமதி இருக்கு,
அனுமதி கொடுக்கப்பட்டு தான் போயிருக்கார். அங்கிருந்து சைகை காட்டியிருக்கார். அதுக்கு பிறகுதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தங்கை கௌசல்யா அவர்களும் உள்ளுக்குள்ள போயிருக்கணும். ஆகவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் உள்ள வர சொல்லி அனுமதி கொடுக்கல என்று சொல்லி சொல்லவே முடியாது. அவர் சைகை காட்டி உள்ளுக்க கூப்பிட்டுருக்கார் வர சொல்லி. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்க போய் குட் மார்னிங் டாக்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த 170 பேர்ட்ட ஃபைலை தூக்கி போட்டதான் பிரச்சனை. எனவே அன்பான மக்களே, இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்க வந்தது, முன் அனுமதி இல்லாமல் எடுக்க வந்தது, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார், திடீரென்று நுழைஞ்சிட்டார், இதெல்லாமே வந்து பொய். இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அந்த முறைப்பாட்டினுடைய முதலாவது எழுத்து அந்த பிள்ளையார் சொல்லியே வந்து பொய்யில தான் ஆரம்பிக்குது, அனுமதி இல்லாமல் உள்ளுக்க வந்தவர் என்று சொல்லி. எனவே இப்படிப்பட்ட ஒரு பொய்யாக சோடிக்கப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. அதோட மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு தன் சார்பாக ஒரு விளக்கம் சொல்லிக்கிறார் தானே. அந்த விளக்கத்தில் வந்து டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிராக வந்து 4 விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முதலாவது விஷயம் வந்து 3 வருடங்கள் வந்து எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல், அதோட வந்து சட்டபூர்வமான எந்த ஒரு பதிவும் இல்லாமல் 170 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து மே மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் மே மாதம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து டிசம்பர் மாதம் கொடுத்தேன்னு சொல்லி. மூன்றாவது முக்கியமான விஷயம், இப்படி வந்து தங்களுக்கு நிரந்தர நியமனம் வேணும், சம்பளம் வேணும் என்று சொல்லி இந்த 170 பேரும் கேட்க போய்க்குள்ள வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஓவர்சியர்ஸ் என்று மேற்பார்வையாளர்கள் அவர்கள் வந்து இந்த 170 பேரையும் வந்து விரட்டி இருக்கணும். அதோட வந்து ஹாஸ்பிட்டல் பணிப்பாளரும் வந்து விரட்டி இருக்கார். அதையும் வந்து தன்னுடைய விளக்கத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சொல்லி, அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நீங்கள் சம்பளம் கேட்கக்கூடாது, இவ்வளோ காலம் வேலை செய்ததுக்கு வந்து நஷ்ட ஈடு கேட்கக்கூடாது, நிரந்தர நியமனம் கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு கடிதம் எழுதப்பட்டு அதில் மருத்துவமனை நிர்வாகம் வந்து இந்த 170 பேர்கிட்டையும் வந்து கையெழுத்து வாங்கியிருக்குன்னு சொல்லி 4 விதமான முறைப்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் கொடுத்த விளக்கத்தில் வந்து நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. என்னென்னு சொன்னால், தாங்கள் இப்படி டாக்டர் சத்தியமூர்த்தியோட கதைச்சு கொண்டு கேட்குள்ள வந்து நிலைமை கொஞ்சம் பதட்டமான நிலைமை வந்த பிறகு தன்னுடைய பாதுகாப்பு கருதி 119க்கு தான் வந்து கோல் எடுத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து அந்த மருத்துவமனைக்குள்ள வந்து தங்களை கண்டு கதைத்ததாகவும் அந்த முறைப்பாட்டில் வந்து சொல்லியிருக்கார். அதனைத் தொடர்ந்து முறைப்பாடு கொடுப்பதற்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போது அங்கே உரிய அதிகாரிகள் இருக்கையில் என்று சொல்லியும் தன்னுடைய முறைப்பாட்டில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சரி, அடுத்தது மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட இந்த 19வது வழக்கில், அவருக்கு எதிராக போடப்பட்ட 19வது வழக்கு இது. கூடவே தங்கை கௌசல்யாவை சேர்த்து இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கால டாக்டர் சத்தியமூர்த்திக்கு ஏதாவது பிரியோசனம் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது பிரியோசனம் இருக்கான்னு கேட்டால் ஒரு பிரியோசனமும் இல்லை, ஒரு பிரியோசனமும் இல்லை. இன்னும் அவருக்கு இருந்த ஒரு நல்ல பேரை வந்து கெடுத்திருக்குது. அதாவது டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் வந்து இன்னுமே கெட்டு போயிருக்கே தவிர, இன்னும் உள்ளுக்குள்ள நடந்த விஷயங்கள் வந்து அம்பலமாகி இருக்கே தவிர, இந்த வழக்கு போட்டதால ஒரு பிரியோசனமும் இல்லை, ஒரு பிரியோசனமும் இல்லை. அவர் தான் தேவையில்லாமல் அந்த லோயர் மேருக்கு காசு செலவழிக்க வேண்டி வரும். என்ன விஷயம் என்று சொன்னால், மக்களால் விரும்பப்படுற ஒரு ஆளை வந்து நீங்கள் துன்பம் செய்வீங்களாக இருந்தால், அவருக்கு எதிராக நடந்து கொள்வீங்களாக இருந்தால், அல்லது நீங்கள் அவரை வெறுப்பீங்களா இருந்தால், அதே மக்களால் வந்து நீங்கள் வெறுக்கப்படுவீங்கள். இதான் மறக்க முடியாத உண்மை. அதே மக்களால் நீங்கள் வெறுக்கப்படுவீங்கள். எனவே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களால் விரும்பப்படுறாரா இல்லையான்றது கூட டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு தெரியலை. ஏன் தெரியலைன்னு சொன்னால், அவரும் அவரை சுற்றி இருக்கிறாக்களும் வந்து என்ன நம்பினோம் என்று சொன்னால், டாக்டருக்கு லூசு, டாக்டருக்கு பைத்தியம், டாக்டருக்கு மக்கள் ஆதரவு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வரையறுக்கப்பட்ட தகவல்களை வச்சுக்கொண்டு, ஒரு கொஞ்சம் தகவல்களை வச்சுக்கொண்டு அதையே நம்பினோம். எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களும் அவரை சுத்தவரை இருக்கிற அந்த கூட்டமும் அவர்களும் மருத்துவர்கள் இருப்பினும் தானே, அவையிலும் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தால், அதையே அவர்கள் உண்மை என்று நம்பினா அதுக்குரிய முழு பொறுப்பாளிகளும் வந்து அவையெல்லாம். ஆனால் வெளியில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரண பொதுமக்கள் இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து விமர்சிக்கிறார்கள் இருக்குது. அவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள், குற்றம் சொல்றார்கள், அது சொல்றார்கள், இது சொல்றார்கள் இருக்கு. எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேற கட்சிக்காரராக இருப்பினும் அல்லது மருத்துவத்துறையில் இருக்கிறார்களா இருப்பினும், டாக்டரால் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால், டாக்டர் வந்து லஞ்ச ஊழலை வெளியில கொண்டு வந்திருப்பார், அதில் பாதிக்கப்பட்டாக்கள் இருப்பினும் தானே. அப்படிப்பட்ட ஆக்கெல்லாம் குறை சொல்லி கொண்டு தெரியுமே தவிர, சாதாரண பொதுமக்கள் மத்தியில் வந்து டாக்டருக்கான செல்வாக்கு வந்து அதிகரித்து கொண்டு தான் போகுது. அதனால தான் மக்கள் வாக்களித்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக்கி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடந்த டிசிசி மீட்டிங்குக்கு பிறகு இன்னுமே வந்து டாக்டருக்கான ஆதரவு வந்து பயங்கரமாக அதிகரித்து கொண்டு தான் போகுது. இது வந்து மறக்க முடியாத உண்மை. எனவே வந்து
இங்கே நாங்கள் என்ன கண்ணாடியை போட்டு பார்க்குறோம்ன்றதுலேருந்து தான் எங்களுக்கு என்ன காட்சி தெரியும் என்று இருக்குது. எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களும் அவரை சுத்தவர் இருக்கிறார்களும் உங்களுடைய தனிப்பட்ட கோபங்கள், தனிப்பட்ட பிரச்சனைகள், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் அஸ்யூம் பண்ணி வச்சுக்கிற பிரச்சனைகளை தந்திக்கு ஒரு ஓரமாக வச்சு போட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, மக்களுடைய விருப்பம் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அனாவசியமாக நீங்கள் அவர் மேலே கை வச்சு கடைசியாக உங்களோட பேரை தான் கெடுக்கும். ஏற்கனவே கெட ஆரம்பிச்சிருக்குது. இதை நான் பணிவோட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கணும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை, அவர் மக்களால் வெறுக்கப்படுற ஒரு ஆள் என்று சொல்லி. நீங்கள் வெறுக்கிறீங்கன்றக்காக மக்கள் வெறுக்கணும் என்று சொல்ல முடியாது. எனவே இந்த மாதிரியான வழக்கு போடுறதால உங்களுக்கு எது விதமான பிரயோசனமும் இல்லை. அதோட நான் சொன்ன மாதிரி இது வந்து பொய் வழக்கு, பொய்யில ஆரம்பித்த வழக்கு. எனவே இந்த வழக்கால டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து டாக்டர் கதைக்க போறார். ஏற்கனவே வந்து அந்த 170 பிள்ளைகள்ல வந்து கொஞ்சம் பிள்ளைகள் வந்து வெளியில வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட நிக்கணும், கையெழுத்து குறித்து கொடுத்திருக்கணும், உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலமாக எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்கணும். இவ்வளவு விஷயம் வந்து நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போகுது. எனவே உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்குள்ள பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு சின்ன பிரச்சனை வந்து நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போகுது. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு முன்னால வந்து இருந்த ஒரு ஆள் வந்து சாதாரண ஒரு உறுப்பினர் என்று சொல்லி, சாதாரண ஒரு ஆளை நினைச்சு போட்டு உங்களுடைய செக்யூரிட்டி கார்டிட்ட விட்டு ஏவி விடுறீங்க, ஆளை பிடிச்ச வெளியில விட என்று சொல்லி. ஆனா இப்போ வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டுது. எப்படி ஏன்னு சொன்னா வந்திருந்தவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர். அது உங்களுக்கு விளங்கல. உங்களுக்கு வடிவா தெரியும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி. உங்களுடைய ஈகோ வந்து விடையல. உங்களுடைய ஈகோ வந்து விடையல. அன்றைக்கே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து இந்த 170 பேர் சம்பந்தமாக கேள்வி கேட்ட போது மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு தான் ஒரு பெரிய அதிகாரி என்றதை விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், இங்கே பாருங்கள் டாக்டர், உங்களுக்கு தெரிந்தானே இந்த மாதிரி நாங்கள் வாலண்டியர்ஸை வேலைக்கு வச்சுக்கிறது நோமல் தானே, நீங்கள் சாவிச்சரில் வேலை செய்ய உங்களுக்கு தெரிந்தானே வாலண்டியர்ஸ் ஆக்கள் வேலை செய்கிறவே என்னென்றா அவை கொஞ்சம் சம்பள பிரச்சனை கொஞ்சம் இருக்குத்தான், நான் பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணி விடுறேன், ஒரு கொஞ்சம் டைம் தாங்கோ, அவையில சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கூப்பிட்டு கதைக்கிறேன்னு சொல்லி சுமூகமாக முடிச்சிருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியில் வந்து தனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆக்கள் இருக்கிறேன் தானே அவைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிப்பார், இந்த மாதிரி நான் டாக்டர் சத்தியமூர்த்தியோட காட்சிக்கிறேன், உங்களோட பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டார். தண்டை வேலையை பார்த்துட்டு போயிருப்பார், அடுத்த வேலையை பார்த்து கொண்டு போயிருப்பார். ஓமோ இல்லையோ அப்படி சுமூகமாக தீர்க்கிறதுக்கு ஏன் அந்த சம்பவம் நடக்கலைன்னு சொன்னால் ஈகோ பிரச்சனை. டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை. இவர் என்ன கேள்வி கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது, இவர் என்ன வந்து என்னோட கேள்வி கேட்கறது, அதுவும் என்னுடைய ஆஃபீஸுக்கே வந்து கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி அந்த ஈகோ. ஒரு படத்தில் வந்து சந்தானம் சொல்லுவார் இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் என்று சொல்லி, இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் என்று சொல்லி. அது சும்மா காமெடியாக சொல்லப்பட்ட வசனம், ஆனால் அது உண்மை. அதுக்குள்ள நிறைய உண்மைகள் இருக்குது. எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் இப்போ ஆணவத்தால் அழிய போறார். இதுதான் உண்மை. இது ஒரு சாபம் இல்லை, நடக்க போறதை நான் சொல்றேன். அவருக்கான மதிப்பு வந்து இப்போ குறைஞ்சொண்டு போகுது. அதுவும் இந்த டிசிசி மீட்டிங்ல வச்சு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேரையே கேட்டவர், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு பொய்யான தகவல்களை சொல்லி போட்டு அந்த செல்வாக்கெல்லாம் நீங்க உள்ளுக்க வந்து நீங்க சொல்லி இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்கும் எதிராக வழக்கு போட போறீங்களா? எனவே மக்களால் விரும்பப்படுற ஒரு ஆளுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுத்து அவரை விமர்சனம் செய்து அவரை திட்டி அவருக்கு வழக்கு போட்டு அவரை குத்தி உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. மக்களால் வெறுக்கப்படுவீங்கள். எனவே கண்ட கண்ணாடிகளை தூக்கி கண்ணில் போடுறதை விட்டுட்டு அமைதியா பொறுமையா இருந்து இந்த நபர் யார், அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு என்ன, அவருக்கு எதிராக நான் எடுக்க வேண்டிய நடவடிக்கை வந்து வீர்த்தானதா, அது நின்று நிலைக்குமான்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால் அது அவைக்கு பிரயோசனமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாண மருத்துவமனையில் வேலை செய்கிற அந்த 170 பேர் இருக்கணும் தானே, அவையில் வந்து எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது, மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல வருட அனுபவங்களை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லியெல்லாம் இருக்கும்போது எதுக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட போயிட்டு முறைப்பாடு செய்தவே? ஏன் செய்தவே? யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னால் அவையை நம்பினம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு முறைப்பாடு செய்தா, அவர்கிட்ட கொண்ட ஃபைலை கொடுத்தா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இல்லாத பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினவே தானே, அவையிலும் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோடு தான் தங்களோட பிரச்சனையை வந்து எடுத்து சொன்னவே. ஏன் சொன்னவே? ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சொன்னால் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி. சுன்னாகம் பகுதி மக்கள் வந்து அந்த கரண்ட் போஸ்ட் விஷயமாக யாருக்கு முறைப்பாடு செய்தவே? டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தான். ஏன் இப்படி மக்கள் எல்லாரும் தேடி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட போயினோம் என்று சொன்னால் அவர்கிட்ட முறைப்பாடு செய்தால் தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி. இந்த நம்பிக்கை வந்து 3, 4, 5 பெருகி இப்படியே பெருகி கொண்டு போய் ஒரு கட்டத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த நிலைமை வந்துட்டுது. 24 மணி நேரம்
போதாமல் இருக்கும். அவருக்கு நித்திர கொள்றதுக்கே நேரம் இல்லாத ஒரு கட்டம் கொண்டு வரப்போது எல்லா பகுதி மக்களும் வந்து எல்லா முறைப்பாடுகளையும் வந்து அவர்கிட்ட அனுப்ப கொண்டு போயினோம். இது நடக்குதோ இல்லையோன்னு பாருங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டது அது. எனவே இப்படியாக மக்களால் விரும்பப்படுற மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கக்கூடிய மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு அவரை நீதிமன்றத்துக்கு இழுத்து ஒரு பிரயோசனம் இல்லை. அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். எனவே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நான் பணிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் நினைக்கிற மாதிரியோ அல்லது உங்களை சுத்தவரை இருக்கிற ஏனிய டாக்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிற மாதிரியோ அவைய சொல்கிறதே உங்களுக்கு பயத்தில் தான், ஆமாம் சாமி போட்டு விட்டால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு செய்வீங்கன்னு சொல்லி. எனவே அப்படியே நாங்கள் கதையை கேட்குறத விட்டுட்டு வெளியில் கட்டி பாருங்க மக்கள் செல்வாக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. எனவே அவருக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு இழுத்து ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே நான் திரும்பவும் சொல்றேன், சந்தானம் சொன்ன அதே வசனம்தான், இராணுவத்தில் அழிஞ்சாக்களை விட ஆணவத்தில் அழிஞ்சாக்கள்லாம் அதிகம்.